Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே கிராண்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போறோம். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்லைன் வந்து சின்னதாக ஒரு பாட் நெக் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்லைனில் வந்து நம்மளுக்கு லூப் ஹோல் மாதிரி கொடுக்க போகிறோம். பேக் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணாமல் உள்ளே வந்து அந்த பிசுரெல்லாம் போகிற மாதிரி நான் இன்றைக்கி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா நெக்கில் வந்து இந்த பீஸ் நம்ம வச்சோம் அப்படின்னா நிறைய வந்து நம்மளுக்கு த்ரெட்டாக வந்துகிட்டே இருக்கும். நூலெல்லாம் நிறையா வரும். சீக்கிரமே பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி எல்லாமே வந்து உள்ளே வர்ற மாதிரி நான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணுறதுக்கு நம்ம டிசைனர் கிளாத் தான் எடுத்திருக்கோம். சாரீ கிளாத்லேருந்து கொஞ்சமாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண கிளாத் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து டிசைன் வைக்க போகிறோம். அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து சின்ன சின்னதாக கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக கட் பண்ண பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம லூப் வந்து ரெடி பண்ண போகிறோம். நெக்லைனில் வந்து லூப் கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்னாக இருக்கும் இன்றைக்கி டிசைனு. அண்ட் கலர் காம்பினேஷனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் வித் நல்ல ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் க்ரீன் வந்து நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீன் மாதிரி ரொம்ப லைட் கலரில் இருந்தது. ப்ளூ வந்து நல்ல டார்க்காக இருந்தது. உங்களுக்கு சாரீ வந்து நான் லாஸ்ட்டாக வியூ பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றதை. ஃபுல்லாக எல்லா பீஸுமே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பின்பக்கமாக வச்சு ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கார்னரில் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இட்டு ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுப்பீங்க இல்லையா, ஸோ அதே பேட்டர்னில் தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து லூப் இருக்கிற மாதிரி கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்க பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட போகிறோம். நான் நல்ல ஒரு லென்த்தான வந்து ஒரு ஊசி எடுத்திருக்கேன். ஊசி எடுத்துகிட்டு நம்ம எப்பவும் போல் பின்னாடி திருப்பி எடுத்துக்கலாம். கிளாத் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு ஜாஸ்மின் கிளாத் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்காக இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து டேரெக்டாக பின் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியல. நம்ம லூப் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம நெக்லைனில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருங்க. நல்ல ஒரு காட்டன் கிளாத்து இல்லை நல்ல ஒரு கிளாத்தாக இருந்தது, உங்களுக்கு அந்த த்ரெட் எதுவுமே வெளியே வரல அந்த பீஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நெக்லைன் ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு சைடில் வச்சு 1 by 1 நீங்கள் தையல் போட்டுகிட்டே வந்தீங்கனாலே வந்து ரொம்ப ஓகேவாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். ஃபுல்லாக ரோப் மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம நெக்லைனில் வச்சு அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபுல்லாக லென்த்தாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 1.5 இன்ச்சில் வந்து சின்ன சின்ன பீஸாக எல்லாமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். டிசைன் ஃபுல்லாகவே நம்ம க்ரீன் கலரில் தான் ரெடி பண்ண போகிறோம். சாரீ கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நெக்லைன் வந்து நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இதில் வந்து பைப்பிங்கோ இல்லை லேஸ் ஒர்க்கோ இல்லை வேறு எதுவுமே நான் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக கிளாத் மட்டும் வச்சு எப்படி டிசைன் பண்ண போகிறோன்றதை மட்டும்தான் நான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கில் வந்து நான் எப்போவுமே மார்க் பண்ணியிருப்பேன் இல்லையா, ஸோ அதே மாதிரியே நான் இன்றைக்கி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த லூப் இருக்கிற பக்கம் வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஃபுல்லாகவே நான் அந்த லைனுக்கு மேலேயே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். நெக்லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிட்டு 2 பக்கமும் ட்ரேஸ் எடுத்துருங்க. ட்ரேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் நெக்லைன். அதுக்கப்புறமா வச்சு நீங்கள் இதே மாதிரி அந்த லூப் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நீங்கள் இதே மாதிரியே தையல் போட்டுகிட்டே வாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு 2 பீஸ் நம்ம வைக்கும் போதும் ஒன்றுக்கு பக்கத்துலேயே இன்னொன்று வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இடையில வந்து நம்ம பீட் ஒர்க் கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது எல்லாமே ஈவனாக இருந்தது அப்படின்னா ஒரு சைஸில் நம்ம பீட் எடுத்து கோர்க்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அப்படி இல்லை கொஞ்சம் தள்ளி வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து நம்மளுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து இந்த லூப் ரெடி பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இதே மாதிரி பேட்டர்னில் நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அந்த டிசைனர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். எல்லா பீஸுமே வந்து உள்ளே போகிறதுனால ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்கும் பேக் சைடு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை.
ஓவரால் லாஸ்ட் வரைக்குமே இதே மாதிரியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம். அண்ட் இதுக்கு இடையில வந்து நீங்கள் ரோப் விட்டு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு லூப் தான் ரெடி பண்ணியிருக்கோம். நான் வந்து இதில் பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஏன்னா கொஞ்சம் கிராண்டாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் இதில் பீட் கொடுக்க போகிறேன். அண்ட் இதே மாதிரி கீழே வந்து நம்மளுக்கு கிளாத் எதுவுமே இல்லாமல் வெறும் லைனிங் மட்டும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் சுருக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் நீட்டாக இழுத்து பிடிச்சிட்டு நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைனில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோமோ அதே அளவுக்கே உங்களுக்கு கிடைக்கும் நீட்டாக. ஃபுல்லாக பாருங்கள், நம்ம அந்த ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு மற்ற இடம் ஃபுல்லாகவே வந்து நான் அந்த லூப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் தான் வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட பின் பகுதி தான் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். உள்ளே வந்து முன்பகுதி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு நீங்கள் 2 சைட்லேயுமே வந்து நல்லா பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஷேப்க்கு கரெக்டாக வரணும் நம்மளுக்கு நெக்லைனு. அதனால் கேப் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக வந்து பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம பின் பண்ணிவிட்டு நம்ம நெக்லைன் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு இடையில இருக்க பீஸ் எல்லாமே வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டுருங்க. நல்லா டீப்பாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தையல் போட்டிருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நல்லா டீப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி திருப்பும் போது அந்த நெக்லைன் ரொம்ப ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். ஃபுல்லாகவே எல்லா சைடுமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் நம்ம உள்ளே திருப்ப போகிறோம். நீங்கள் திருப்பி நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு அந்த நெக்லைன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து கார்னர்லேயே நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இந்த லூப் ரெடி பண்ணுறது. ரொம்ப சூப்பராக ரொம்ப நீட்டாகவே பண்ணிடலாம். இதுக்கு கேன்வாஸ் ஒர்க்லாம் எதுவுமே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. பேக் சைடு பாருங்கள், நீங்கள் அந்த லூப் வந்து ரெடி பண்ண பீஸில் வந்து பிசுறு எதுவுமே வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிசைனு. ஃபுல்லாகவே நம்ம ஆம்ஹோல் சைடு ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்டில் வந்து நான் ஒரு 1.25 இன்ச் எக்ஸ்ட்ராவே நான் மார்க் பண்ணியிருப்பேன். மார்க் பண்ணியிருக்கிறதுல ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம மெயின் கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னரில் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசைன் வைக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு வந்து நான் சேம் கலரில் தான் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு 3 பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரியில் கட் பண்ண பீஸில் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் இருக்கிற பீஸை வந்து நான் லூப்க்கு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த பீஸ் வந்து நம்ம நிறைய கட் கொடுக்க முடியாது. அதனால் நான் லூப் ஸ்டிச் பண்ணும்போது நிறைய கட்டிங் இருக்கிற மாதிரி சின்ன பீஸாக எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக 2-3 பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து அந்த ப்ளூ கலரையும் மேலே வந்து அந்த க்ரீன் கலர் பீஸுமே வச்சு ஒரேடியாக நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே இருக்கேன். ஒன் சைடு வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சில் வந்து இன்னொரு சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக 2 சைடுமே மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த பீஸ் எல்லாமே வந்து பிசுறு உள்ளே தெரிகிற மாதிரி எல்லாத்தையும் வெளியே எடுத்து விட்டுருங்க. நான் கட் பண்ணும்போதே வந்து ஓரலாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் வரும் அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணல. ஓரலாக நான் கட் பண்ணியிருந்தேன். கட் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே ஒன் சைடு வந்து நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருவேன். ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு சைடு வந்து ஒரு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணுறோம் அப்படின்னா சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்குமே நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம நார்மலாக லூப் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த பீஸையுமே வந்து உள்ளே இருக்கிற பீஸ் வெளியே வர மாதிரி எடுத்து விட்டுட்ருக்கேன். ஃபுல்லாக நல்லா எல்லா பீஸுமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேல் சைடு ப்ளூ கலர்,
கீழே வந்து ஒரு க்ரீன் கலர் கிளாத் இருக்கும். நல்ல ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு க்ரீன் கலர் கிளாத் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 பை 1 ப்ளீட் எடுத்துகிட்டே வாங்க. ப்ளீட் எடுக்கும் போதுமே வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ப்ளீட்ஸுமே வந்து ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 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 இது அலைன்மெண்ட் பார்த்துக்கோங்க. நீங்கள் இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு அதையே வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க லாஸ்ட் வரைக்குமே. அண்ட் ப்ளீட் நான் வைக்கும் போதுமே தெரியும் உங்களுக்கு. ஒரு சைடு வந்து என்ன பார்த்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுருப்பேன். இன்னொரு சைடு வைக்கும்போது அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்க்குற மாதிரி நான் ப்ளீட்ஸ் வச்சுருப்பேன். மேலே வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு 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 டிசைனில் கிடச்சிருக்கும் அந்த டிசைன் மேலே வந்து பார்க்கும்போது. ஸோ இதே மெத்தடில் தான் நான் லாஸ்ட் வரைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்திருக்கேன். அண்ட் இது வந்து நான் டபுள் கலரில் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் கலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சிங்கிள் கலர்லேயே பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளோட ப்ளவுஸ் என்ன கலரில் இருக்குது அண்ட் சாரீ வந்து என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இதில் சிங்கிள் கலர் கொடுக்கணுமா இல்லை டபுள் கலர் கொடுக்கணுமான்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் மோரோவர் வந்து எல்லா கஸ்டமருமே வந்து நல்ல கிராண்டான டிசைன் கேட்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ சாரீ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ப்ளவுஸ்க்கு வந்து அந்தளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஒவ்வொருத்தவங்க வந்து நல்ல ப்ளவுஸ்க்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்ற கான்செப்டில் நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுத்துட்டு நீங்களே பார்த்து நல்ல டிசைனாக வச்சு கொடுங்கக்கான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட பட்ஜெட் பொறுத்து தான் நம்ம டிசைன் ரெடி பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் சாரீக்கு மேட்சாக இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்தா ஓகே. பட் கிராண்டாக வைக்கலாம், சிம்பிளாக வைக்கலாம். அது எல்லாமே வந்து நீங்கள் என்ன கலர்ஸ்க்குனாலும் நம்ம டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா கலர்ஸ்க்குமே வந்து நம்ம வைக்கிற டிசைன் எல்லாமே ரொம்ப ஆப்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் எல்லா பீஸுமே அப்படியே வந்து நெக்லைனில் வச்சு நான் தையல் போட்டிருக்கேன். நெக்லைன் பார்த்திங்கனாலே தெரியும். இடையில வந்து நம்மளுக்கு அந்த ப்ளூ கலர் பீஸ் தெரிகிற மாதிரி ஒரு 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச்சுக்கு கேப் விட்டு தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நெக்லைன்லேயுமே வந்து லூப் ஹோல் கொடுத்துருக்கோம். அதுவுமே நல்ல ஒரு க்ரீன் கலர் தான் இருக்குது. ஸோ கீழே வைக்கிற டிசைனுமே நம்மளுக்கு க்ரீன் வித் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டுமே மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு அந்த லூப் வந்து அந்தளவுக்கு எம்போஸ்டாக தெரியாது உங்களுக்கு நெக்லைனில். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 3/4 இன்ச் கிட்டே வந்து கேப் விட்டுருக்கேன். நெக்லைன்லேருந்து கேப் விட்டுட்டு ஃபுல்லாகவே நான் அதே மாதிரியே வச்சு நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போதுமே சென்டரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் சென்டரை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் நம்ம இப்போ ஃப்ளவர் பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். ரெடி பண்ணுறதுக்கு 2 கலர்லேயுமே நான் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ், அதாவது ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட வந்து நல்ல சதுரமான பீஸாக ஒரு 5 பீஸ் கட் பண்ணியிருக்கேன். மேலே ஒரு பூ ரெடி பண்ணுற மாதிரியும் உள்ளே ஒரு பூ ரெடி பண்ணுற மாதிரியும் நான் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். ப்ளூ கலர் கிளாத் வந்து நம்ம எப்பவும் போல் முக்கோண ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே மடிச்சுட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த பீஸை வந்து அப்படியே கீழே இருக்கிற அந்த பீஸோடு சேர்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் ரொம்ப அழகாகவே கிடைக்கும் உங்களுக்கு. கீழே வைக்கிற ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்கு மேலே சின்னதாக ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து கஸ்டமர் ரொம்ப விரும்பி கேட்ட ஒரு பேட்டர்ன் தான். எனக்கு என்ன டிசைன்னாலும் வச்சுருங்க, ஆனால் எனக்கு சென்டரில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வைக்கணும், எனக்கு மட்டும் வைக்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இன்றைக்கி டபுள் ஷேடிங்கில் டபுள் ஃப்ளவர் வந்து நான் வச்சு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக உள்ளே வைக்கிற ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் வந்து நம்ம நீடில் விட்டுட்டு அந்த நீடில் சைஸ்லேயே வந்து நல்லா ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு ஒரு ஹாஃபில் வந்து நாங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நீடில் எடுத்துகிட்டு கீழே இருக்க பீஸ் எல்லாமே ஒன்றா ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு 5 பீஸ்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மேலே வைக்கிறதுக்குமே வந்து நான் ஒரு 5 பீஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் மட்டும் நம்ம நல்லா வந்து கைத்தையல் போட்டு எல்லாமே ஒன்றாக்கி நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். நார்மலாக வந்து நம்ம எப்போவும்
கொக்கி வைக்கிற ஊசியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நார்மலாக நீடிலில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 பை 1 வந்து அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் உள்ள லாஸ்ட் பீஸ்லேருந்து கடைசி பீஸ் வரைக்கும் உள்ளே விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லா பீஸையுமே ஒன்றா வச்சு ஃபுல்லாக நல்லா இழுத்து கொடுத்துருங்க. சுருக்கம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே இடத்துல வந்து நின்றோம். நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நல்ல ஒரு பஞ்சாக கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லா பீஸ்லையுமே நம்ம விட்டு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த நூல் வந்து நல்லா இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா சென்டரில் வந்து ஃப்ளவர் பேட்டர்ன் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. நல்லா ஒரு 2-3 தையல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் வந்து இப்போ ஃப்ளவர் பேட்டர்ன் தான் நம்ம வைக்க போகிறோம். கீழே ரெடி பண்ணியிருக்க ஃப்ளவர் வந்து நம்ம அப்படியே உருளை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ண வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி நான் ரோப் எடுத்திருக்கேன். கீழே வந்து சின்னதாக ஒரு டசல் மாதிரி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ரோப் எடுத்திருக்கேன். ரோப் வந்து நான் க்ரீன் கலர் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம அந்த பார்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதில் பேலன்ஸ் இருந்த கிளாத்தை வந்து கீழே இருக்க டசலுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயுமே வந்து நீங்கள் டபுள் கலர் கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து சிங்கிளாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பார்டர் வந்து நல்ல ஜரியோடு கொடுத்துருந்தாங்க. வேறு எதுலையாவது யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். பட் வேறு எதுலேயுமே வந்து எனக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கல. ஸோ அதனால் இதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஜரி கிளாத் மட்டும் வச்சு நான் அந்த பார்டர் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ண இடத்துக்கு மேலேயே வந்து இந்த ரோப் மட்டும் வச்சு நீங்கள் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. மேலே இருக்க பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 சைடும் ஒரு போ மாதிரியான ஒரு பேட்டர்னில் கிடைக்கும். ஃபுல்லாக சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பெரிய ஃப்ளவர் கீழே வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஃப்ளவர் வந்து 1 பை 1 வச்சு ஒரு 5 பெட்டல் வந்து ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நான் கவர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த பேட்டர்னுமே வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதுவுமே வந்து நம்ம லாஸ்ட்டாக அந்த இது ரெடி பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியே இதையுமே நூல் விட்டு நீங்கள் ஃபுல்லாக எடுத்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஓரலாக வந்து நம்ம எல்லா பீஸையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ 2வது சைடு வந்து சென்டரில் வந்து இன்னொரு ஃப்ளவர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையுமே வச்சு நான் ஓரலாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். சென்டரில் வச்சுருக்க ஃப்ளவர் வந்து நிறைய ஸ்டிச்சிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 ஸ்டிச்சிங் கொடுத்தா போதும். எல்லா ஃப்ளவருமே வந்து கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சைடில் 2 சைடுமே வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்க போகிறோம். 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து சின்ன சின்ன பீட் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஓவரால் வந்து ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து சென்டரில் நான் ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு காமிக்கிறேன். ஸ்டோன் பாருங்கள், சென்டரில் அந்த ஃப்ளவர் பேட்டர்னில் நல்ல பெரிய ஸ்டோனாக வச்சுருக்கேன். அண்ட் சைடில் வச்சுருக்க அந்த ஃப்ளவர் பேட்டர்னுக்குமே வந்து சென்டராக எடுத்துகிட்டு நான் ஒரு பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். நெக்லைன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக அந்த லூப் ஹோல் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு மேலே வந்து நான் ஃபுல்லாக பீட் ஒர்க் கொடுத்து நான் அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நீட்டாக இருந்தது. இது போடும்போதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதோட ஸ்லீவ் பார்க்கலாம். ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் நான் ரெடி பண்ணியிருப்பேன். அண்ட் இதுலேயுமே அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ப்ளீட்டட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சென்டரில் வீக்கட் கொடுத்து சென்டரில் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். அண்ட் சாரீ இது தான். சாரீ பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல ஒரு பேஸ்டல் க்ரீனில் ஒரு சாரீ. ஃபுல்லாக வந்து பார்டர் அண்ட் பல்லு எல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ளூ கலர், டார்க் ப்ளூவில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது கான்ட்ராஸ்ட் கலரில். ப்ளவுஸ்மே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்தனால தான் அந்த டிசைன் வந்து நல்லா எம்போஸ்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் பார்க்குறதுக்கும் ரொம்ப கச்சக்கச்சன்னு இல்லாமல் ரொம்ப ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் இருந்தது.
அண்ட் இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.